அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த நம்முடைய யூடியூப் சேனலினுடைய பார்வையாளர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய அளப்பெரும் பாக்கியத்தால் நாம் பல்வேறு விதமான தகவல்களை குர்ஆனின் மூலம், திக்ரு திலாவத்தின் மூலம் எப்படி நம் உடலுக்கும் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் பாதுகாப்பை தேட வேண்டும் என்பதை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். இன்றைக்கு நாம் ஒரு தஸ்பீஹை பார்க்க போகின்றோம். அந்த தஸ்பீஹின் மூலமாக, அந்த திக்ரின் மூலமாக 9 விதமான பலன்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அதிலே முதலாவதான பலன், இதை ஓதுவதினால் குடும்பத்திலே பரக்கத்து ஏற்படும், வீட்டிலே பரக்கத்து ஏற்படும். இரண்டாவதாக, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா இந்த தஸ்பீஹின் மூலமாக நசீபாக்குகிறார். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, கடன் இல்லாம வேணும், எங்களுக்கு கடன் அதிகமா இருக்கு, கடனுக்காக துவா செய்யுங்க, கடனை நாங்க அடைக்கணும், துவா செய்யுங்கன்னு சொல்லி சொன்னீங்க. இல்ல, இந்த தஸ்பீஹ் ஓதனாலே அல்லாஹு தஆலா கடன் இல்லாத நிலையை நமக்கு ஏற்படுத்தி தருவான் என்று சொல்லுகிறாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டா, கடன் நீங்க மரணிப்பதற்குள்ள நீங்க கடன் அடைச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த தஸ்பீஹில் அல்லாஹு தஆலா சிறப்பை வைத்திருக்கின்றார். மூணாவதாக, தீராத நோய்களுக்கு இந்த தஸ்பீஹின் மூலம் அல்லாஹு தஆலா மருந்தாக ஆக்கி விடுகின்றான். சில பேர் நம்ம ஆஸ்பத்திரியில சேர்த்திருப்போம், அவங்களுக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுவோம், எல்லாம் பண்றோம், ஆனா அவருக்கு உடல் ஷிஃபாவே ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றோமே இல்லையா? அதால் நம்ம கடுமையான பாவத்தின் காரணமாக தான் அல்லாஹு தஆலா நம்ம சோதிப்பான். அதனால இந்த தஸ்பீஹை நம்ம தொடர்ந்து செய்கிற பொழுது, இந்த திக்ரை நம்ம தொடர்ந்து செய்கிற பொழுது, தீராத நோயாவே இருந்தால் அல்லாஹு தஆலா நமக்கு என்ன செஞ்சிடறான்? நோயை பரிபூர்ண ஷிஃபாவை, ஆஃபியத்தை அல்லாஹு தஆலா தந்து விடுகின்றான். நாலாவதாக, மனக்கவலை நீங்கும். இந்த தஸ்பீஹை தொடர்ந்து டெய்லி நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னு சொல்லி சொன்னா, தினமும் செய்வதனால் மனதில் ஏற்படக்கூடிய சிறு சிறு கவலைகளை கூட அல்லாஹு தஆலா இந்த தஸ்பீஹின் பரக்கத்தால் அல்லாஹு தஆலா நீக்கி விடுகின்றான். ஐந்தாவதாக, அல்லாஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தருகின்றான். குழந்தை பாக்கியத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தருகின்றான். குழந்தைக்காக எவ்வளவோ சிரமப்பட இருக்கிறாங்க, எங்களுக்கு குழந்தை இல்ல, இத்தனை 10 வருடம் ஆகிவிட்டது, 12 வருடங்கள் ஆகிவிட்டது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த தஸ்பீஹை ஓதி துஆ செய்கிற பொழுது அல்லாஹு தஆலா விரைவில் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நசீபாக்கி தருகின்றான். ஏழாவதாக, அல்லாஹு தஆலா தகுந்த ஜோடியை தருகின்றான். ஆண் மக்களுக்கு சாலிஹான பெண் பிள்ளை கிடைக்காமல் இருக்கும், பெண் மகளுக்கு சாலிஹான ஆண் கணவர் கிடைக்காம இருப்பாங்க. அப்படி பட்சத்தில் அல்லாஹு தஆலா நம்ம இந்த தஸ்பீஹ் செய்யக்கூடிய தருணத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்யணும்னு கேட்டா, சாலிஹான ஜோடியை அல்லாஹு தஆலா அமைத்து தருகின்றான். அதே மாதிரி தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே பெண் தேடும் பொழுது, மாப்பிள்ளை தேடும் பொழுது அது தவறான ஒரு இடமா இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹு தஆலா அதை தடுக்காட்டி விடுகின்றான், அவர்களை அல்லாஹு தஆலா பாதுகாத்து விடுகின்றான். எட்டாவதாக அல்லாஹு தஆலா ஹலாலான ரிஸ்கை தருகின்றான், ஹலாலான உணவை தருகின்றான். 9வதாக, அல்லாஹு தஆலா திடீர் என்று ஏற்படக்கூடிய ஆபத்துக்களில் இருந்து அல்லாஹு தஆலா பாதுகாப்பை தருகின்றான். அல்லாஹு தஆலா முழுமையான பாதுகாப்பை தருகின்றான். வெளியே போகும்போது இந்த தஸ்பீஹை நம்ம ஓதிட்டு போனோம்னு சொல்லி சொன்னா அல்லாஹு தஆலா பாதுகாப்பை தருகின்றான். அதை விட இறுதியாக அல்லாஹு தஆலா தரக்கூடியது, இந்த தஸ்பீஹின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு ஈமானிலே உறுதியை தருகின்றான். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த தஸ்பீஹை நாம் ஓத வேண்டும். என்ன தஸ்பீஹ்னு சொல்றீங்க, அது என்ன தஸ்பீஹ்னு கேட்டா, யூனுஸ் நபி அவங்க மீன் வயிற்றுல இருந்து ஓதுனாங்கல்ல, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த தஸ்பீஹ் தானா அப்படின்னு நினைக்காதீங்க. கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் பெருசா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான தஸ்பீஹ். அல்லாஹ் மீது ஈமான் கொண்டவர்களாக, நம்பிக்கை கொண்டவர்களாக, உள்ளச்சத்தோடு இந்த திக்ரை செய்கிற பொழுது அல்லாஹு தஆலா நமக்கு இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற மக்களால் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.